ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நாம் அதை குரு பகவானைத்தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா, நல்ல கிரகமாக இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டம் போகலை அப்படின்னு நீங்கள் புலம்புவீர்களேயானால் இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, எதிர்பார்ப்போட இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த தொழில் தான் நம்மளை பேர் புகழ் வாங்கி கொடுக்க போகுது, இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம். அது சிறப்பாக நடப்பதும், மாறுபட்டு நடப்பதும், தலைகீழாக மாறுவதும், அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா, விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும், அநேக சட்ட சிக்கல்கள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை, ஆர்டர்லாம் இருக்குது, சாமி கையில் காசு இல்லை. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள், அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து, கம்பெனிகள்லேருந்து, ஃபேக்ட்ரிஸிலிருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருங்க, தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார், கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், நிமிஷத்தில் சரியாகும். நிமிஷத்தில் சரியாகும் சார், உங்கள் வழி கிடைக்கும். அப்போ குருவை பாருங்கள். வேலை வாய்ப்பு, குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை வாய்ப்பு, ஆணுக்கு அடையாளம் வேலை தான், வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம், ஆணுக்கு அழகு வருமானம். அவன் வயசு கிடையாது, அவனுக்கு வருமானம் தான் அழகு. அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், நிதி, பண யோகம், இந்த 11 வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி இது நாள் வரையில் ராசிக்கு 7ஆம் இடத்துல சமசப்தமமான ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். பொதுவாக நீங்கள் விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும் ராசிக்கு 2, 5 என்று சுபத்துவமான முழுமையான சுபராக உங்களுக்கு இந்த குரு பகவான் இருந்து வந்தார். பொதுவாக விருச்சக ராசிக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த விருச்சக ராசிக்கு காப்பாற்றுறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் சாமி அனுப்பி வைப்பார், யாராவது நமச்சிவாயை அனுப்பி வைப்பார். யாரோ ஒரு சுரூபமாக, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், இல்லை நம்மள மாதிரி ஒரு குருமார்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்வைஸ் கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்லி அந்த விருச்சகத்தை காப்பாற்றுவதற்காக எப்பொழுதுமே முருகப்பெருமானும் சிவபெருமானும் விருச்சக ராசிக்கு துணை இருப்பது உண்டு. அப்படியாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்து அர்த்தாஷ்டம சனியாகவும் 5ல் இருந்த ராகு, 11ஆம் இடத்துல இருந்த கேது, இதெல்லாம் விருச்சக ராசிக்கு பல காரிய தடைகள், பலவிதமான தொழில் தடைகள், பணங்காசு ஏமாறுதல், வீண் விரயம், ஏமாற்றங்கள் அல்லது வாக்குவாதம், வம்பு வழக்கு, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, யார் கூடயாவது சண்டை போடுறது, வீண் வாக்குவாதங்கள் செய்வது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அல்லது பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறது, இது போன்ற பல விஷயங்கள், பல காரிய தடைகளை சந்தித்து வந்த விருச்சக ராசி நேயர்களே, இது எல்லாத்தையும் மீறி ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான். அப்போ 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்த்த காரணத்தினாலே கடைசி ஒரு வருஷம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், நல்ல முன்னேற்றமாக இருந்திருக்கும். காரணம் என்ன? 7இல் குரு பார்த்தார், நேரடியாக விருச்சக ராசியை பார்த்தாரு. அதனால் எல்லா பாவமும் பொடி பொடியாகிவிட்டது, பாவங்கள் தூள் தூளாக உடஞ்சி போச்சு. அப்பேற்பட்ட சுபத்துவமான குரு பகவான் இப்போ 8இல் மறைகிறார். இதுதான் விஷயம். குருவை பொறுத்தவரையிலும் 8இல் மறைகிறார். அப்போ எங்களுக்கு நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் விருச்சக ராசி என்பர்களே, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 4இல் ராகு, 4-11 திரும்பவும் 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 4-10. இந்த ராகு கேதுக்குன்னு ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்குது, மிட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த ராகு கேதுடைய மைய புள்ளியிலே அமையக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசியாக அமைகிறது. இன்னொன்று ரிஷபம். அந்த விருச்சக ரிஷப ராசி என்பவர்கள் இந்த ராகு கேதுடைய மைய புள்ளியில் சிக்கல், ஒரு பாம்பு வந்து ஒரு ராசியை சுற்றிக்கிட்டால் எப்படி இருக்கும், அதை போல் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே, எதிலும் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை ஒரு ஆலோசனை பெற்று ஒருத்தரை கேட்டு செய்கிறது சிறப்பு. இதை செய்யலாமா, இந்த விஷயத்தை இப்போ ஆரம்பிக்கலாமா, அல்லது கொஞ்சம் தள்ளி போடலாமா, இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே. இன்னும் கூட சொல்லப்போனால் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய குருவால் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவம் மற்றும் 12வது பாவத்தை அவர் பார்க்கிறார். அப்போ விருச்சக ராசி என்பவர்களே, உங்களுக்கு எதெல்லாம் வீண் விரயங்களாக இருக்குதோ, உங்கள் வீண் கஷ்டங்கள், வீண் சிரமங்கள் குறையும், வீண் கஷ்டங்கள், வீணாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. தொடர்ந்து வீண் விரயம், ஆஸ்பத்திரியாக போயின்னு இருக்க சாமி, குடும்பமே சரியில்லை, மனசில் ஒரே குழப்பமாக இருக்குது, மனசில் ஒரே பயமாக இருக்குது, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கு சாமி, ஆனால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு கூடிய உட்காந்து பேச மாட்டேங்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு பக்கமாக போய்கிட்டு இருக்கோம் சாமி. அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு மனக்குழப்பம் அல்லது தேவையில்லாத மனப்பிரச்சனைகள், பயம், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள்,
ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், விபத்துக்களாக, சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், வீட்டிலே ஏற்படக்கூடிய விபத்துக்களாக இருக்கலாம், அல்லது வெளியில் ஏற்பட்ட விபத்துக்களாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, தொழிலில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள். திடீர்னு இப்படி நடந்துடுச்சு சாமி. அன்றைக்கெலாம் நாம் பார்க்குறோம், ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு. ஆமாம், ஒரு பெரிய லாஸு, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு போச்சு. அதே போல் தான் ஒரு கடை, அங்கேயும் ஒரு விபத்து. அப்போது வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், வீண் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசில் மனக்குழப்பம், டிப்ரெஷன்ஸு, மன பயங்கள் இருக்குமே ஆனால், 8ல் வரக்கூடிய குருவால் அந்த மறைமுகமான பிரச்சனை ஏன் நடக்குது இப்படி? விருச்சிக ராசிக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் சூழ்ச்சிகள், செய்வினை கோளாறுகள் உங்களுக்கு எதிராக, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, அல்ல தனிப்பட்ட நபருக்கு எதிராக, அல்லது உங்கள் தொழில் போட்டியில், வியாபார போட்டியில், செய்தொழிலில் செய்வினை கோளாறுகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, அந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், மாமனார் மாமியார் அல்லது மச்சினர், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, அங்கம் அங்காளிங்க, சித்தப்பா பெரியப்பா, சொத்து பிரச்சனைகள், இது போன்ற மறைமுகமான பிரச்சனைகள், நேர்முகமான பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால் மறைமுகமான பிரச்சனைகள் அனைத்தும் பொடி பொடியாக்குவார் இந்த குரு பகவான். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? பொதுவாக விருச்சிக ராசி என்பவர்களே, 8ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் அமையக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானம். மெயினாக தொழிலில் நீங்கள் ஜெயிக்கணும், வேலையில் நீங்கள் ஜெயிக்கணும், வருமானத்தில் சிறப்பாக இருக்கணும், பதவி உயர்வுகள் எனக்கு கிடைக்கணும் சாமி, நல்ல போஸ்டிங் கிடைக்கணும், ப்ரமோஷன்ஸ் வரணும், அல்லது பிஸ்னஸ் நல்ல முறையில் ரொட்டேஷனே இல்லை சாமி, பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், மெயினாக கடன் சுமைகள் ஒரு 50 கோடி கடன் இருக்குது, ஒரு 30 கோடி கடன் இருக்குது, கடன் அடையணும், இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் உரிய அவங்க ஜாதகத்தை கொண்டு, சார் இதெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் தீர்மானிக்கும், நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான யாகங்கள் அல்லது பரிகாரங்கள் செய்யணுங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு விருச்சிக ராசி அன்பர்களே. இன்னும் கூட காமனாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி யாகம், மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். முடிந்தால் பங்கு பெறலாம். உங்கள் கம்பெனி நேமில், உங்கள் கடை பேர்களில், உங்கள் குடும்பத்தார் பேரில் முன்பதிவு செய்து அதுக்கான கட்டணத்தை செலுத்தி அதுக்கான சங்கல்பத்திற்கான பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து பிரசாதங்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அப்போ முடிந்தால் அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் கலந்துக்கலாம். அல்லது வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்திக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு சக்கர பொங்கல் நைவேத்தியம் போட்டு 11 தீபம் ஏற்றி 16 சுற்று சிவனை சுற்றி வரலாம். அதே போல் நவகிரகத்துக்கு அபிஷேகம் கொடுக்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லைப்பூவாலை அர்ச்சனை செய்து தாமரைப்பூ மாலை சாத்தி மஞ்சள் ஆடைகள் எடுத்து கொடுத்து சுண்டல் விநியோகம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் செய்து விருச்சிக ராசி அன்பர்களே வாழ்க்கையில் ஓய்வு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான குரு பயிற்சி, நல்ல யோகமான குரு பயிற்சி. 8ல் குருன்னு நினச்சி பயப்படாதீங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். நல்ல குருவை பின்பற்றுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.